வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியான நிலையில் 2000 ரூபாய் பெற்றவர்களிடத்திலிருந்து அந்த பணத்தை மத்திய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரிடத்தில் இருந்தெல்லாம் இந்த தொகையை திரும்ப வசூல் செய்கிறது, என்ன காரணத்திற்காக அப்படிங்கிற தகவலையும், தொடர்ச்சியாக உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் கிடைக்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, விவசாயிகள் என்ற பெயரில் விதிமுறைகளை மீறி அரசு மானியங்களை பெற்றவர்களுக்கு மத்திய அரசு செக் வைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் என்ற பெயரில் மோசடியாக மானியம் பெற்றவர்களிடமிருந்து சுமார் 416 கோடி ரூபாய் திரும்ப வசூல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் விவசாயிகள் நலத்திட்டம் என்பது சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிப்ரவரி 2019 பிரதமரால் தொடங்கப்பட்ட ஒரு மத்திய அரசு திட்டமாகும். மத்திய அரசின் பிஎம் கிசான் திட்டத்தில் 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி பலனானது நேரடி பலன் பரிமாற்ற முறையில் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 3 சம தவணைகளில் செலுத்தப்படுகிறது. விவசாயிகளை மையமாக கொண்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இந்த திட்டத்தின் பலன்கள் எந்த இடைத்தரகர்களின் தலையீடும் இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளையும் சென்றடைவதை உறுதி செய்துள்ளது. இருந்தாலும் பயனாளிகளை தேர்வு செய்வதிலும் சரிபார்ப்பதிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மையை பேணி மத்திய அரசு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 19 தவணைகளில் 3.69 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கியுள்ளது. பிரதமரின் விவசாய நலத்திட்டத்தின் பலன்கள் அதற்கான வலைதளத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நேரடி பலன் பரிமாற்ற முறையில் பயனாளிகளுக்கு மாற்றப்படுகின்றன. விவசாயிகள் இதற்காக பதிவு செய்து கொள்வதை எளிதாக்கவும், திட்டத்தை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை கொண்டு வரவும் பொது நிதி மேலாண்மை அமைப்பு, ஆதார் மற்றும் வருமான வரித்துறையுடன் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல தொழில்நுட்ப தலையீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா, வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள், மாநில மத்திய அரசு ஊழியர்கள், அரசியலமைப்பு பதவி வகிப்பவர்கள் போன்ற அதிக வருமான குழுவை சேர்ந்த தகுதியற்ற விவசாயிகளுக்கு மாற்றப்பட்ட எந்த ஒரு தொகையையும் மீட்டெடுக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 416 கோடி ரூபாய் நாடு முழுவதும் தகுதியற்ற பயனாளிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு விவசாயியை இணைக்கும் பொழுது அவங்களுக்கான வரைமுறைகளை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது, வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது, இது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இதையெல்லாம் கடந்து ஒருவர் தவறான தகவல்களை கொடுத்து பிஎம் கிசான் திட்டத்தில் 6000 ரூபாயை பெற்றிருக்கிறார் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த தொகையை திரும்ப வசூலிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 416 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்காங்க. இது போன்ற மோசடிகள் அதிகம் நடக்காதபடியும் தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே பிஎம் கிசான் திட்டத்தின் நிதி உதவி மற்றும் மானியம் எல்லாம் சென்று அடையும்படி மத்திய அரசானது அப்பப்போ அப்டேட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்டுகளை சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான நிதி உதவி தொகையானது நிச்சயமாக கிடைக்கும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.